சரி, இப்போ வசியம் பண்றதுக்கு இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்னா கூட முடியோ, நகமோ எடுக்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ம். இப்போ கொஞ்சம் தூரத்துல இருக்கிறவங்களா இருப்பாங்க. இது வரைக்கும் பேசி பழகி கூட இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்கள வசியம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா? சோ அவங்கள எப்படி வசியம் பண்ணலாம் சார்? ஃபோட்டோ இருந்தா பண்ணலாம். ஃபோட்டோ ம். இல்லன்னா நிச்சயம் பண்ண முடியாது. பேர ஓகே. வச்சு யாராலயும் பண்ண முடியாது. அப்படி இல்லன்னா, ஒரு உங்களுக்கு உருவம் தெரியுதுன்னு வச்சுக்கங்க, நல்லதுக்கு வேணா பயன்படுத்தலாம். ஒரு கணவனா இருக்கிறாங்கன்னு வச்சுக்க, ம். தொலைவுல போயிடுறாங்கன்னு வச்சுக்க, ஃபோட்டோ இது இல்ல, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனையில இதாயிருது அப்படிங்கிறவங்கன்னா கூட, அந்த எண்ணத்த வச்சு, உங்களுடைய எண்ணத்த வச்சு, உங்களுக்கு அந்த மைய வச்சு நம்ம ம். வசியானம், வசியானம், வசியானம்ன்ட்டு மந்திரங்களோ ஏதோ சொல்லின்னு வந்தா அந்த மாரி பண்ணலாம். ஆனா என்னைய பொறுத்தவரையும் 100க்கு 100ல ஏதாவது ஒரு பொருள் இருந்தா தான் உடனே வேலை செய்யும். ம். பொருள் இல்லன்னா வேலை செய்யாது. நெறைய பேர் வந்து பார்த்தோன்னா, நான் ஃபோட்டோவ கேட்பேன். ஃபோட்டோ இருந்தா அந்த ஃபோட்டோ வச்சு வசியம் பண்ணி குடுத்துருவேன். அது கூட கணவன், மனைவி இருந்தா பண்ணி குடுப்பேன். இல்லன்னா பண்ணி தர மாட்டேன். இந்த பக்கத்து வீட்டுக்கார பண்ணி, அந்த பொண்ண பண்ணி குடு, காலேஜ் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். இது நல்லதுக்கு மட்டும் தான் செய்வேன். ஆனா நெறைய பேர் பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்காரியே இருப்பாங்க. என்ன அவங்களுக்கு வசியம் பண்ணி குடுன்னு நெறைய பேர் அதுக்காக ஃபோன போட்டு அல்றது என்ன? கேட்கறது என்ன? 4 நாள் இப்ப ஒரு மாசம் பேசியிருந்தான் விட்டுட்டான்னு அழுவான். கட்ன புருஷன் விட்டு போனதுக்கு கூட அழுறதில்ல. இவன் விட்டு போனதுக்கு அழுது கெஞ்சுவாங்க. பணத்த பத்தி அதுக்கெல்லாம் போமான்னு நான் திட்டி விட்டுருவேன்.